இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, என்னோடு இருக்கிற சக கலைஞர்களே என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான தொழில் ரீதியான புறக்கணிப்புகள் பற்றி சொல்லுங்கள். அது நிறைய ஏதாவது நடக்கும். என்னத்துக்கு இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அரசியல் பேசுகிறாரு, இவரால் நமக்கு பிரச்சனையாகுமோ போகுமா ஒரு பயம். ஏதோ புராணத்தில் உள்ளதை சொல்லிவிட்டு போக வேண்டிய மக்களை ஏமாத்திட்டு இப்படி போக வேண்டியதானே. பகிரங்கமாக ஒருத்தர் சொல்கிறார், பேர் சொல்ல விரும்பலை. என்ன கவிராஜ் உங்களுக்கு என்ன எல்லாருமா இப்போ நீ ஊருக்காரனை ஏமாத்த வந்திருக்கிறேன், காசு வாங்கிட்டு போவோமா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு வலி, பெரிய வலி. புரியுது புரியுது. ஏன் ஏமாத்தணும்? ஊருக்காரில் ஏன் ஏமாத்தணும்? வரி போட்டு ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும் கொடுக்குற அந்த காசு, அதை வாங்குற நம்ம ஏன் ஏமாத்தணும்? அது சரி அது சரி. உண்மையை பேசணும் இல்லை. இப்போ வலைதளங்கள் நிறைய வந்துருச்சு. ஆமா, பொய்ன்னா உடனே கேட்பாங்கல்ல. ஆமா, கேட்கவும் தெரியாம சிலர் இருக்காங்க இந்த நாட்டில். அது பெரிய வழியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நம்மளை பிடிக்காம சில பேர் இருப்பாங்க. இங்கேதான் சில கருத்துக்கள் நிலவுதே. எப்படி சொல்றது, அந்த அரசியல் இந்த அரசியல், இப்படி அரசியல் இப்படி, இது மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் நம்மளை வெறுக்கிறது. என்ன வெறுத்தாலும் தர்மம் தானே வெல்லும். ஆமா, நீதி தானே நிற்கும். ஆமா, அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா, சரிதான், அது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ சமீப காலங்களில், அதாவது ஈழத்தில் வந்து இறுதி யுத்தம் நடந்த பிறகு தமிழகம் வந்து திராவிட சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிஞ்சிருச்சு. அதில் நீங்கள் தமிழ் தேசிய சிந்தனை தளத்தில் நின்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெரும்பாலான காலங்களில் வந்து மக்கள் பின்பற்றுகிற அந்த திராவிட அரசியல் உங்களுக்கு பெரும் தொல்லையா அமையலையா? தொல்லைதான், நிறைய தொல்லைகள். எனக்கு உணராத வரைக்கும் நானும் எம்ஜிஆர் பக்கமாக இருந்த ஆள்தான். சரி, எம்ஜிஆரை ரசித்தவன், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் ஒரு தடவை. சரி, அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களை பார்க்குற போது, சில அரசியலை படிக்கிற போது இது தெரியுது இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு பார்க்க தோணுதில்லை. நேற்றுக்கு நாடகம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். சரி, நாடகத்தில் நடித்த என்னோட சக நடிகை அன்பு தங்கச்சி நடித்தாங்க. நான் ரொம்ப உத்வேகத்தோடு பேசும்போது என்னத்தை பேசி என்ன திராவிட மாடல்னு ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு படம்